அனைவருக்கும் வணக்கம். பாரம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 5 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளுக்கு பயணிக்க உள்ளார். இந்த விஜயத்தை முதற்கட்டமாக அவர் நைஜீரியாவை நேற்று சென்றடைந்தார். அந்நாட்டு தலைநகர் அபுஜாவில் நேற்று இந்திய பிரதமர் தரையிறங்கியுள்ளார். நைஜீரிய ஜனாதிபதி அகமட் டினுபுவையும் சந்தித்து பேச்சுவார்த்தையிலும் நரேந்திர மோடி இன்று ஈடுபடவுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான எரிசக்தி, சுரங்கம், மருந்து உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்திய பிரதமர் G20 உச்சி மாநாட்டில் நாளைய தினம் பங்கேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்காக நாளை பிரேசிலும் செல்ல உள்ளார். இந்த விஜயத்தின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களை மோடி சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 19ஆம் தேதி கயானாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் கயானாவுக்கு விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது இந்தியா கரீபியன் சமுதாய உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். பின்னர் கயானாவில் இருந்து எதிர்வரும் 21ஆம் தேதி இந்தியா திரும்ப உள்ளார். விசேடமாக இந்த விஜயம் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் வலைத்தளத்தில் நேற்று பதிவிட்டிருந்தார். அதாவது, நைஜீரியாவுக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொள்வதாகவும் நைஜீரிய ஜனாதிபதி மற்றும் அந்த நாட்டில் வாழுகின்ற இந்திய சமூகத்தினரை சந்திக்க ஆர்வமாக உள்ளதாகவும், பிரேசிலில் நடைபெறும் 19வது G20 மாநாட்டில் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப அர்த்தமுள்ள விவாதங்களையும் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருந்தார். பாரம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.